ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் கோச் ஃப்ளமிங் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சேப்பாக்கத்தில் 10 நாளாக பயிற்சியில் இருந்தாங்க. பயிற்சியை சென்னையில் முடிச்சுக்கிட்டு மும்பை கிளம்பியிருக்காங்க. மும்பையில் போயிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது பயிற்சியை மேற்கொள்ள போகிறாங்க. முதல் போட்டி ஏப்ரல் 7ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடக்குது. இந்த சீசனில் வெற்றியோட யார் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பேட்ஸ்மேன்ஸ் ஈஸியாக செட் ஆயிடுவாங்க. பேட்டிங்கில் சூப்பராக அசத்துவாங்க. பவுலிங் செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சூப்பராக அசத்த போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது. இது பற்றி ஃப்ளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை அணியில் வேகப்பந்து வீச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து பிளேயரான மார்க்வுட் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்க பிளேயரான நிகிடி இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. வேகப்பந்து வீச்சுக்கு இவங்க கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்படின்னு ஃப்ளமிங் சொல்லியிருக்காரு. இவங்க தவிர்த்து வாட்சன் மற்றும் பிராவோ இவங்க 2 பேரும் அணியில் இருக்காங்க. உள்ளூர் வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிஃப், தீபக் சஹார், ஷர்துல் தாக்கூர் இவங்களும் இருக்காங்க. அதனால வேகப்பந்து வீச்சு இந்த முறை சென்னை அணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தெரிவிச்சிருக்காரு. ஸ்பீட் பவுலிங்க்கு அப்படியே நேர் இணையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் பவுலிங்லையும் சூப்பராக சென்னை அணி அசத்த போகிறாங்க. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இம்ரான் தாஹிர், ஹர்பஜன் சிங், கரண் சர்மா, ஜடேஜா இவங்களும் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து தேவைப்படும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி, ரெய்னா போன்ற வீரர்களையும் ஸ்பின் பவுலிங்க்கு பயன்படுத்துவார். இது பற்றி ஃப்ளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பின் பவுலிங்கும் சூப்பராக இருக்கு. ஸ்பின்னர்ஸ் சூப்பராக விக்கெட் எடுக்கும் பட்சத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஸ்பீடா ஸ்பின்னா அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த சீசனில் உருவாக போகுது அப்படின்னு ஃப்ளமிங் தெரிவிச்சிருக்காரு. வேகப்பந்து வீச்சாளர்கள் எந்த அளவுக்கு அசத்த போகிறாங்களோ அதே அளவுக்கு இணையாக ஸ்பின் பவுலிங்கும் அசத்த போகிறாங்க அப்படின்னு ஃப்ளமிங் தெரிவிச்சிருக்காரு. ஸ்பீடா ஸ்பின்னா எந்த பவுலர்ஸ் அசத்த போகிறாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.